சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்னென்னா, வே புரோட்டீன் இஸ் குட் ஆர் பேட் அப்படின்றது தான். நிறைய பேருக்கு இன்னைக்கு என்ன தோணுதுன்னா, மச்சான் வே புரோட்டீன் எடுக்காதடா கிட்னி போயிடும்டா, கிரியேட்டின் எடுக்காதடா கிட்னி போயிடும்டா, அப்படி இப்படின்னு நிறையா பேர் ஈவன் எனக்கே ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸே அதான் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி ஒரு வீடியோவாக நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக நீங்கள் வே புரோட்டீன் எடுக்கலைனாலும் சரி, கிரியேட்டின் எடுக்கலைனாலும் சரி, கண்டிப்பாக உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்றத நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி உங்கள் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஈவன் எனக்கு 1 இயர் பிஃபோர் எனக்கு அது தெரியல. ஆனால் இப்போது நான் கிரியேட்டின் மட்டும் எடுக்கிறேன். வே புரோட்டீன் அப்பப்போ எடுப்பேன். பட் வே புரோட்டீன்றது ஒரு கன்வீனியன்ட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் தானே தவிர, அது உங்களோட ஹோல் ஃபுட்டு கிடையாது. நீங்கள் அதையே ஃபுட்டாக கன்சிடர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காசு தான் காலியாகுமே தவிர உடம்புக்கு எதுவும் ஆகாது. ஈவன் நீங்கள் 3 லிட்டர்ஸ் 4 லிட்டர்ஸ் வாட்டர் டெய்லி குடிக்கும்போது உங்களோட ப்ரோட்டீன் டைஜஷன் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதுவுமே பண்ணாது. பட்டு துட்டு தான் காலியாகிடும். அதுதான் மேட்ரு இங்கே. ஸோ ஹோல் ஃபுட்லேயே உங்களுக்கு ப்ரோட்டீனை விட இன்னுமே காஸ்ட் கம்மியான ப்ரோட்டீன் சோர்ஸஸ்லாம் இந்த சிக்கனு, எக்கு இதெல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேருந்தே ப்ரோட்டீன் சோர்ஸை எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கன்வீனியன்ட்டுக்காண்டியோன்னா நீங்கள் வே ப்ரோட்டீன் யூஸ் பண்ணலாம். தென் கிட்னி ஃபங்க்ஷன் ஃபெயில் ஆகிடும், கிட்னி போயிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தட்ஸ் அ மித். அது நான் எந்த அளவுக்கு சொல்கிறதுனா, நிறைய பேர் அந்த விஷயத்த இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி அரைன்னு அரைச்சிட்டாங்க. இதுக்கு மேலே இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. இவ்வளோ பேர் எடுக்கிறாங்க. ஆனால் இன்னமும் இதுக்கான அவேர்னஸ் கிடைக்கவே இல்லையடான்னு நினைக்கும்போது தான், என்னடா இது இன்னமும் இப்படி தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் 1 இயராக கிரியேட்டின் எடுத்துகிட்ருக்கேன். 1 இயருக்கு அப்புறமா நான் டாக்டரை செக் பண்ணேன். அவர்கிட்ட கேட்டு நான் ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் என்னோடய கிரியேட்டின் ரேஞ்சு நார்மலாக இருந்திருக்கு, ரேஞ்சுக்குள்ளே இருந்திருக்கு. ரேஞ்சை தாண்டியும் போகலை, ரேஞ்சுக்கு கீழேயும் போகலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிரியேட்டின் எடுக்கிறதுன்றது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. ஈவன் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி கிட்னி ஃபங்க்ஷன் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு உங்களோட கிரியேட்டின் லெவல்லாம் நார்மலாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா யூ கேன் டேக் கிரியேட்டின். இல்லை உங்களுக்கு சில ஜெனட்டிக்ஸ்லாம் கிரியேட்டின் ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கும். ஸோ அவங்களுக்கு அது தேவையில்லை. பட் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறதுன்றது இட்ஸ் எ நார்மல் திங். எடுத்து பார்க்கலாம். அண்ட் மோரோவர் நிறைய பேர் நீங்கள் கிரியேட்டின் எடுத்தாலும் சரி, வே ப்ரோட்டீன் எடுத்தாலும் சரி, பாடி கிடச்சிருமா, ஒரு ஃபிசிக் கிடச்சிருமான்னா வாய்ப்பே இல்லை. நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் உங்கள் டயட்டை ஆன் பாயிண்டில் வச்சுட்டு மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்கள் பாடியை ரீகம்போசிஷன் பண்ணும்போது மட்டும்தான் உங்களோட ஃபைன் டியூன் ஃபிசிக் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கிரியேட்டின் எடுத்துட்டால், வே ப்ரோட்டீன் எடுத்துட்டால் கிடச்சிருமான்னு கேட்டால் கிடைக்கவே கிடைக்காது. ஃபைண்ட் யுவர் மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் அண்ட் கோ ஃபார் யுவர் ஒர்க். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஈவன் நான் இன்னும் ஃபிட்னஸ் வீடியோஸ்லாம் பெருசாக போடல. கண்டிப்பாக நானே போடுறேன். எனக்கு அதுக்கான டைமும் கிடைக்கிறதில்ல. அண்டு எப்படி ப்ராப்பராக பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் நான் இன்னும் ப்ராப்பராக பண்ணணுன்ற ஐடியாவில் தான் நான் இன்னும் போடாமல் இருக்கேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.